அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜாமீன் கிடைத்த நிலையில் புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளியே வருவது எப்போது என்ற கேள்வி இருக்கிறது. வழக்கை விசாரிக்க உள்ள சென்னை முதன்மை நீதிமன்ற நீதிபதி நீதிமன்றத்தில் காத்திருக்கின்றனர். 25 லட்சம் ரூபாய் பிணைத் தொகையுடன் செந்தில் பாலாஜியில் புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி எப்போது வெளியே வருவார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் உத்தரவு பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பிணை பத்திரங்களை வழக்கு விசாரணை நடைபெறக்கூடிய சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழங்குவதற்காக செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை நடைபெறக்கூடிய சென்னை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் தற்பொழுது சைதாப்பேட்டை கிளை சிறையில் சிறை குறித்த ஆய்வில் மேற்கொண்டு வருகிறார். சைதாப்பேட்டை கிளை சிறையில் நேரடியாக சென்று நீதிபதி கார்த்திகேயன் ஆய்வு மேற்கொண்டு வருவதால் செந்தில் பாலாஜி தொடர்பான பிணை பத்திரங்களை நீதிபதியிடம் வழங்கி அதற்கான உத்தரவை பெற முடியாமல் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் காத்திருக்கிறார்கள். ஆகவே இன்று மாலை 6 மணிக்குள் சிறையில் இந்த நீதிமன்ற உத்தரவை வழங்கினால்தான் செந்தில் பாலாஜி இன்று மாலை சிறையிலிருந்து விடுதலையாக முடியும். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி விடுதலையாவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீதிபதி சைதாப்பேட்டை கிளை சிறையில ஆய்வில் இருப்பதால் அங்கு நீதிமன்றத்துக்கு சென்று அதன் பிறகுதான் பிணை பத்திரங்களை நீதிபதியிடம் ஒப்படைத்து அதை அவர் சரி செய்து அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு புழல் சிறையில் வழங்கினால் மட்டுமே செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து விடுதலை ஆவார். ஆகவே இன்று மாலை விடுதலையாவதில் அவர் தாமதம் ஏற்படும் என்ற தகவலும், இன்று ஒருவேளை இரவு ஆகிவிட்டால் நாளை காலையில் தான் அவர் விடுதலை ஆவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி இங்கிருந்து சிறை ஆய்வை முடித்துக் கொண்டு மீண்டும் செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறார். அதன் பின்னர் தான் அடுத்த கட்டமாக இந்த பிணை பத்திரங்கள் தொடர்பான உத்தரவை நீதிபதி பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. லாவண்யா. கோகுல், நீங்கள் சொன்னது போல இந்த நகல் பெற்ற பிறகுதான் புழல் சிறையிலிருந்து அவர் வெளியே வருவார் என்று கூறப்படும் நிலையில எப்போது நீதிபதி வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்குது. ஏன்னா இன்னும் தாமதமாகும் காரணத்தினால நாளை காலை செந்தில் பாலாஜி வருவார் என சொல்லலாமா? சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கிளை சிறையில நேரடியாக அந்த சிறை வளாகத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வை முடித்த பிறகு அவர் மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கு இந்த உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி பிணை பத்திரங்கள், குறிப்பாக 25 லட்சம் ரூபாய் பிணை தொகையும் அதே போல 2 நபர்கள் ஜாமீனுக்கான பிணை பத்திரங்களை வழங்க வேண்டும். அதை நீதிபதி சரிபார்த்த பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவை எடுத்து அவர் ஒரு உத்தரவை பிறப்பிப்பார். அந்த உத்தரவுடைய நகலை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய புழல் சிறை வளாகத்திற்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் சென்று வழங்க வேண்டும். அதை சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரிபார்த்த பின்னர் தான் அவர் விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீதிபதி தற்பொழுது நேரடியாக ஆய்வில் இருப்பதால் இதன் பின்னர் தான் அவர் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில அனைத்து ஆவணங்களும் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய நிலையில் நீதிபதியிடம் வழங்கி நீதிபதியுடைய உத்தரவை எடுத்துக்கொண்டு சிறைக்கு செல்ல வேண்டும். ஆகவே இன்று மாலை தாமதமாக வாய்ப்பு இருக்கிறது. நாளை காலை தான் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியாவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.